இந்த பதிவை கேட்கும்போதே உங்கள் மனசுக்குள்ள பல விஷயங்களை சாயப்பா சொல்ல போகிறாரு. அதை நீங்கள் உறுதியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பதற்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற திசை சரியில்லை, இந்த திசையில் பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் இந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கலாம். அந்த கஷ்டங்கள் எப்படி நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவுகளை முழுவதும் கேளுங்க, வாழ்க்கையை வெல்லுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கு காலையில் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம். அதில் நிறைய நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் இன்னமும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னமும் நீ பர்ஃபெக்டாக ஆகு, நீ இன்னமும் நீ நல்லவன் அப்படின்றத தாண்டி இன்னமும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஆடியோ புரிய வச்சுது அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அன்பே சாய் குடும்பத்தில் தினமும் கற்றுக்கக்கூடியவர்கள் மிக பெரிய சாதிக்க வேண்டியவர்களாக திகழ்வாங்க அப்படின்றதுல ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. ஸோ பலவிதமான போராட்டங்களை போராடி தோற்று போய் நிற்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்கள் போராட்டத்தை தயவு செய்து நிறுத்தாதீங்க. எப்போ வேணாலும் உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் போராடினால். ஸோ போராட்டத்தை நிறுத்திட்டா இத்தனை நாள் போராடினதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இத்தனை வருஷம் போராடிட்டேன், இனி போராட்ட முடியாதுன்னு சொல்லி தயவு செய்து பின்னுக்கு போயிடாதீங்க. நீங்கள் பின்னுக்கு போயிட்டீங்கன்னா முன்னுக்கு வர முடியாது. கடைசி நிமிஷம் உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும். ஆனால் நம்பிக்கையோட உங்கள் போராட்டங்கள் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் பெருசாக அவங்களால சாதிக்க முடியல. ஸோ நம்பிக்கை, போராட்டம், முயற்சி, உழைப்பு, இது எல்லாமே இருந்தால் அசுர வெற்றி உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதாவது நாம் என்ன டார்கெட் பண்ணுறோமோ அதை நிச்சயமாக ரீச் பண்ணிடுவோம். ஏன்னா மனுஷனுடைய ஆற்றல் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா மனுஷன்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை சயின்ஸையும் கண்டுபிடிச்சான். மிருகங்கள் கண்டுபிடிக்கல, மற்ற உயிரினங்கள் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சது யாரு? மனிதர்கள், நம்ம இனம். அப்போ ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க அப்படின்னா நாம் நார்மல் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏன் கஷ்டப்படுறோன்றதை யோசிச்சு பார்த்தீங்களா? எந்த ஒரு கண்டுபிடிப்பும் உடனுக்கு உடனே சக்ஸஸ் ஆகிடாது. அவங்க இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி உழைப்பு இருக்கும், உழைப்பை தாண்டி அவமானமும் இருக்கும். ரொம்ப கேவலப்படுத்தியிருப்பாங்க. என்னைக்கு ஒரு மனுஷன் வெற்றி அடையிறானோ அந்த வெற்றி அடைகிற நேரம் மட்டும்தான் அவனுக்கு அந்த கௌரவம்,
அந்த வெற்றிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பாருங்க, அத்தனை அவமானத்தை அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க, போராட்டத்தை நிறுத்தலை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாதிக்க முடியும்னு ஒரு பொறி தட்டியிருக்கோம். அதை வச்சு அவங்க வெளிச்சத்துக்கு வந்தாங்க. ஸோ இங்கேயும் நிறைய பேருக்கு அந்த பொறி தட்டுது. ஆனால் அதை யாரும் சரியாக கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சாலும் அடப்போ அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தி அதை விட்டுடுறாங்க. ஸோ வாழக்கூடிய வாழ்க்கையில் சிறப்பாக நம்மளால் ஆட முடியாதா என்ன? ஒரு கேம் இருக்குது, நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி அந்த கேமை ஆடுனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போகணும். இந்த வெற்றி எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி களத்தில் இறங்கி பாருங்க, அந்த வெற்றி உங்களை தேடி வரும். கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது, கிடைக்கும்னு நினச்சி ஆடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கண்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம், நிறைய ரசிச்சிருக்கோம். அடுத்தவங்களோட வெற்றியை நம்ம ரசிக்கிறோம். நம்ம வெற்றியை நாம் எப்போ ரசிக்கிறது? ரசிக்க ஆசை இருக்கா? எனக்கு இருக்கு. வெற்றி அடையணும். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் வெற்றி அடையணும். அந்த வெற்றி அடுத்த இடத்துக்கு போகணும். ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். சாய்பாவோட விருப்பம். உங்கள் விருப்பம் என்னவோ, ஆனால் கடவுளோட விருப்பம் என்ன தெரியுமா? தான் குழந்தை முன்னுக்கு வரணும். தான் குழந்தைப்பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைக்கணும். போராட்டத்தை எங்கே நம்ம குழந்தை நிறுத்திட போதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அப்போ நீங்கள் போராடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்கள் காதில் வந்து இஷ்டத்துக்கு விழுந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, என்னோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோட்டிவேஷனல் ஒன்று விடாமல் நான் கேட்குறேன். கேளுங்க, தப்பே கிடையாது. ஆனால் கேட்டால் மட்டும் போதுமா? நம்ம நிறைய படித்தோம், நிறைய கேட்டோம்னா அங்கே கற்றுக்கலன்னு அர்த்தமாகுது. நீங்கள் படிக்கிறத கேட்குறத உள்வாங்கி செயல்படுத்த ஆரம்பிங்க. ஏன்னா செயல்படுத்துவதற்கு நேரம் பத்தாது. ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம். அப்போ கேட்டால் பத்துமா? பத்தாது. நீ செயல்படுத்தணும். நீ என்னென்ன விஷயத்தை உள்வாங்குறியோ அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி நீ வெற்றி பெறணும். அந்த அனுபவத்தை நீ தெரிஞ்சுக்கோ. அவமானம் படட்டும், தப்பே கிடையாது. எவ்வளோ அவமானங்கள் வேணாலும் அடையலாம். நம்ம ஒரு முயற்சியை நோக்கி நம்ம உழைப்பை போடுறோம் அப்படின்னா அங்கே பலவிதமான கஷ்டம் நஷ்டம் நிச்சயமாக வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி உங்கள் டார்கெட்டில் நீங்கள் குறி வைக்கணும். குறி வச்சிங்கன்னா நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி கடவுளுடைய ஆசீர்வாதமும் வேணும். ஒரு சாய்ராம் என்கிட்ட ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, கடவுளை நம்பலை, ஆனால் எனக்கு திறமை இருக்குது, ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல. அப்போ கடவுளை நம்பலைன்றதுக்காக ஜெயிக்க முடியலன்னு சொல்லலை. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க பேசுன வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், அதாவது அவங்க சொன்னதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை தேடும்போது இருக்கிற எல்லா உறவுகளையும் ஒதுக்கி தள்ளி தான் நிரூபிக்கணும். அதாவது தன்னை தேடி வந்த உறவுகளை ஒதுக்கி தள்ளி தான் நிரூபிக்கணும். எல்லாரும் என் காலடியில் வந்து விழணும் அப்படின்ற ரேஞ்சில் அவர் பேசினாங்க. நான் தான் கேட்டேன், அன்பே சாய்க்கு நீங்கள் புதுசா அப்படின்னு. ஆமாம் புதுசு. ஏன்னா பழைய சாய்ராம் யாரும் இப்படி பேச மாட்டாங்கல்ல. அதான் நான் சொன்னேன், இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க சாதிக்க முடியும்? எப்படி இருந்தால் சாதிக்க முடியாது? எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துங்க, எல்லாரையும் அரவணைச்சிக்கோங்க, எல்லாரும் உங்கள் காலில் விழணுன்ற கீழ்த்தரமான விஷயத்தை விட்டு ஒழிங்க. இது எல்லாமே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு திறமைக்கும் இங்கே பலம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா கடவுளுக்கு கீழ்ப்படிதல் தான் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. எங்கே ஆரம்பமாகுது? அவருக்கு கீழ்ப்படியணும்.
அதை விட்டுட்டு இந்த உலகத்தும் அது இது அவங்க முன்னாடி நான் அப்படி இருக்கணும், இவங்கள ஓவர்டேக் பண்ணணும், போட்டி பொறாமை, குறுக்க வழியில் நம்ம மூளையை பயன்படுத்துறது, இது எதுவுமே கடவுளுக்கு ஆகாத குணங்கள். இது மூலமாக வெற்றி கிடைச்சாலும் அந்த வெற்றி கை நழுவி போயிடும். ஏன்னா நீங்கள் எத்தனையோ குறுக்கு வழிகளை யூஸ் பண்ணீங்க, எத்தனையோ மனிதர்களை காலால் எட்டி உதைச்சிங்க. ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு வெற்றி அடையலாம், இல்லை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த வெற்றியை தக்க வைக்கிறதுன்றது மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஆனால் இதுவே கடவுள் வழியில் நீங்கள் செல்லும்போது, அது மூலமாக நிறைய அவமானங்கள் படும்போது உங்களுக்கு வெற்றி ஒன்று கிடைக்குது. அந்த வெற்றியை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அடுத்தது ரெண்டாவது, இது மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் பெருகும், இது மூலமாக வழிகள் பெருகும். நிறைய வழிகளை சாய்ப்பாக கொடுப்பாங்க. ஸோ அடிப்படை ஒன்றே ஒன்று தான், அன்பினாலே வெல்ல முடியும், அன்பினாலே வெல்ல முடியும். அடுத்தவனை துரோகத்தை ஏற்படுத்தி வெல்ல முடியாது. இதை பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கதி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிடும். அதனால தான் சொல்கிறேன், முயற்சி, உழைப்பு, கடவுள் வழியில் போங்க. அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதோ, இதெல்லாம் எப்போ எனக்கு நடக்கும்னு நினச்சி ஏங்கிறதோ வேண்டாம். நல்லது பண்ணாங்கன்னா கைத்தட்டுங்க, அவங்கள பாராட்டுங்க, மனப்பூர்வமாக பாராட்டுங்க, மனதார பாராட்டுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு திருப்பி உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ நல்ல மனுஷனாக வாழும்போது தான் கடவுளுடைய பரிபூரணமான சுதந்திரம், கடவுளோட பரிபூரணமான சுதந்திரம். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சுதந்திரம் அப்படின்னா யாருக்கும் நீங்கள் அடிமை இல்லாத ஒரு தனத்தை அவர் உருவாக்கி தருவார் உங்களுக்குள்ள. இல்லைன்னா நீங்கள் பல பேருக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். பலருக்கு நீங்கள் பதில் சொல்லி 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 காலம் வீணாகிட்டே போகும். உங்களுக்கு சுதந்திரம் இல்லாத தன்மை வரும். அது மூலமாக விரக்தி வரும். விரக்தியில் இருந்து வாழ்க்கை சுத்தமாக கீழே இறங்கி போயிடும். அப்போ இதை எல்லாமே யோசித்து நம்ம வாழணும். ஸோ போராட்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தல் கூடாது. அந்த போராட்டம் நேர்மையாக இருக்கணும். ஸோ நேர்மையாக வாழக்கூடியவர்களுக்கு கடவுள் துணை இருப்பார். ஸோ எந்த மனுஷனையும் வெறுக்காத குணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் இங்கே சில மனிதர்களை வெறுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். அது ரொம்ப தவறு. ஸோ எதிரியாக இருந்தாலும் அன்பு செலுத்து. நண்பனுக்கு என்ன முதலிடம் கொடுக்குறியோ அன்பில், அதே மாதிரி உன்னுடைய எதிர்க்கும் அந்த முதலிடத்தை கொடு. அவங்க உன்னுடைய அன்பை பயன்படுத்திக்கல, அதை பற்றி நீ கவலைப்படாத. நீ மனசு உடையாத, எது வேணாலும் நடக்கும். உன் அன்பை வேணும்னு சொல்லுவாங்க, சந்தோஷம். வேண்டான்னு சொல்லுவாங்க, அப்பையும் சந்தோஷம். ஸோ எல்லா விஷயமும் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம அன்பே சாயில் இருக்கக்கூடிய பெண்கள் மிக முக்கியமாக ஒரு பிரச்சனை, ஒரு பலகீனம் என்ன அப்படின்னா, உறவுகள் ஒதுக்கப்பட்டுட்டாங்கன்னா, அதாவது உயிரான ஒரு உறவு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துலையே அவங்க பலகீனமாகறாங்க. அதனால தான் இந்த உறவு பிரிவு இதை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம். நானும் இந்த சாப்டரை விட்டு வெளில போகலான்னு பார்க்குறேன். ஆனால் தொடர்ந்து ஏன்னா உறவுகள் மூலமாக தானே வாழ்க்கையே. ஸோ இதெல்லாமே கடந்து போங்க. இப்போ நான் என்னோடய லைஃப்பில் சொல்லட்டுமா, எத்தனையோ கஷ்டங்களை நான் அனுபவித்தாலும் அது எனக்கு கஷ்டமாக தெரியல. ஏன்னா உறவுகள் சந்தோஷத்தையும் கொடுப்பாங்க, துக்கத்தையும் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இரு. ஏன்னா நமக்குன்னு வேலைகள் ஜாஸ்தி. அப்போ இந்த துன்பத்தின் மூலமாக உறவுகள் அந்த துன்பத்தை கொடுக்கும்போது நம்ம எண்ணங்கள் வேற பக்கம் போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும், மறுபடியும் அதை கொண்டு போய் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஒரு இடத்த விட்டுட்டோம் அப்படின்னா அதை விட்டுட்டாவே நம்ம கீழே இறங்குறோன்னு அர்த்தம். கீழே இறங்கி மறுபடியும் மேலே வர மாதிரி. அப்போ மேலே வர்றதுக்கு நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், 10 அடி நீங்கள் கீழே இறங்கிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த அடி வர்றதுக்கு 100 அடி வரணும். ஸோ சுற்றிக்கிட்டு வரணும். அப்போ இதை உள்ள வச்சுக்கோங்க. அதனால் உறவுகளை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிறது ரொம்ப தப்பு.
ஆனால் உறவுகள் துன்பத்தையும் கொடுப்பாங்க, இன்பத்தையும் கொடுப்பாங்கன்றத நினச்சி நீங்கள் வாழுங்க. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நீங்களாக இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாதுன்ற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வைங்க. கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். உங்கள் நல்ல மனசு தான் எல்லாத்துக்கும் இங்கே காரணமாக இருக்கணும். உங்கள் நல்ல மனசுனால மட்டும்தான் இங்கே வெற்றி அடைய போகிறோன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு தர போகுது, அமைச்சு தர போகிறாரு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது நிச்சயமாக கிடைக்கும். இந்த பிரச்சனைகளை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, பிரச்சனை முடியும். பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை மட்டும் முடியாது, அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையையும் அது தரும். ஸோ நான் என் வாழ்க்கையில் அந்த கடன் பிரச்சனை முடியணும் தான் நான் கேட்டேன். கடன் பிரச்சனை முடியணும் சாயப்பா, அப்போ தான் நல்லபடியாக நான் வாழ முடியும்னு. அப்போது கடன் பிரச்சனை முடியணும், நான் யூடியூப்பில் போயிட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், நான் எல்லாருக்கும் தெரியணும், இப்படிலாம் நான் வேண்டல. நான் வேண்டினது ஒன்றே ஒன்று தான், என் கடன் பிரச்சனை தீரணும். என் கடன் பிரச்சனை தீரணும், எங்கேயாவது நான் வேலைக்கு கூட போக தயாராக இருக்கேன். இதுதான் என்னுடைய டார்கெட்டாக இருந்தது. பட் அதை தாண்டி நான் யோசிக்கலை. ஆனால் கொடுத்தது என்ன கொடுத்துருக்காரு, கடனையும் தீர்த்துட்டாரு. பட் யூடியூப்பில் ஒரு 4 பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு மனுஷனாக மாற்றிருக்காரு. ஸோ இங்கே யூடியூப்பில் ஆடியோ கொடுக்க என்னுடைய ஒழுக்கங்களும் ஒரு பக்கம் வளருது, என்னோடய வாழ்க்கை முறையும் ஒரு பக்கம் வளருது, எனக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள் அதிகமாக கிடைச்சிருக்காங்க. என்ன பாருங்கள், டபுள் போனஸ். ஏன்னா அந்த பிரச்சனை முடிக்க முடியும்னு நான் நம்பினேன், கடவுள் என் கூட இருக்காருன்னு நம்பினேன். அப்போது பிரச்சனைகள் முடிக்கும் போது வரக்கூடிய அவமானத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். யார்கிட்டையும் எந்த பதிலும் பேசலை, எதை பற்றியும் பேசலை. நீ என் மூஞ்சில் துப்புறியா, தாராளமாக துப்பிக்கோ. என்னை 10 பேர் முன்னாடி என்னை கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைக்கிறியா, தாராளமாக பேசிக்கோ. உடனே கேட்கலாம், சூடு சொரணை அதெல்லாம் எனக்கு இப்போ இல்லை, தேவையில்லை. ஏன் அப்படின்னா, சூடு சொரணை இருக்கிறதுக்காக நம்ம கண்ணா பின்னாடி எதிர்த்து பேசி அது மூலமாக வாழ்க்கையில் இன்னும் கிரிட்டிக்கல் ஆக்கி ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? இப்போ உனக்கு நேரம் சரியில்லை, ஏன்னா நீ வாங்கினவன்கிட்ட திருப்பி கொடுக்கல, அதனால் அவனுக்கு உரிமை இருக்குது, நீ அவனுக்கு அடிமை. அப்போ அடிமையை அவன் எப்படி நடத்துவான், இப்படி தான் நடத்துவான். அப்போ அவன் அடிமையை நடத்தக்கூடாதுன்னா நீ வாங்காமல் இருக்கணும். நீ வாங்கினதால நீ அடிமையாகின, வாங்கலைன்னா நீயும் அவனுக்கு அடிமை இல்லை, அவனும் அவனுக்கு அடிமை இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ முகம் சுளிக்குது, ஏன்னா அவனுக்கு நீ அடிமை. அவன் பேச வேண்டிய பேச்சை பேசிட்டான், அவன் மன்னிப்பு கேட்க போகிறது இல்லை. நீங்கள் கொடுக்குற வரைக்கும் அவன் பேசுவான். அப்போ என்ன பண்ணணும், திருப்பி பேசினா அவன் இன்னும் பேசுவான். அவன் 10 வார்த்தை பேசி நம்ம 20 வார்த்தை பேசினா அவன் 100 வார்த்தை பேசுவான். அப்போ ஊர் மக்கள், உலக மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த பழப்புக்கு அவன் பேச வேண்டியதை நீ பேசிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஏன்னா நான் உங்ககிட்ட வாங்கிட்டேன். பேச வேண்டிய இடத்துல நீ இருக்க, கேட்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் நான் இருக்கேன். நீ பேச வேண்டிய நேரத்தில் பேசுவேன், நான் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்பேன். ஆனால் என் நிலைமை மாறும், அப்போ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஸோ ஊரில் இருக்கிறவன் என்னை பற்றி பேசுவான் உன் காதுக்கு, அது உனக்கு தெரிஞ்சால் சந்தோஷம், தெரியலனாலும் சந்தோஷம். இந்த நிலையை தான் கடவுள் எனக்கு அந்த ஒரு மனநிலையை கொடுத்தாங்க. அதனால தான் அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை. எவ்வளோ பெரிய துன்பத்தை அவன் பார்த்தாச்சு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு எனக்கு ஏதாவது 1-2 வந்தால் கூட அது பெரிய துன்பமாக எனக்கு வரது இல்லை, நான் நினைக்கிறதும் இல்லை. ஸோ மைண்டு ஃப்ரீ, ரிலாக்ஸேஷனாக இருக்குது, எந்த தொல்லையும் எதுவும் கிடையாது. காலையில் எந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஆடியோ கொடுக்குறோம், அன்பேசாய் உறவுகளோட கலந்து உரையாடுறோம். இதுக்கு மேலே என்ன சந்தோஷம் வேணும்? ஸோ இப்படிப்பட்ட நிலையை யார் உருவாக்குனது? சாயப்பா. ஸோ இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிற உங்களுக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் அது பெரிதாக அவங்கள தாக்காது. அது தாக்காத அளவுக்கு நாம் பலமாக இருக்கோம். அப்போ அது தாக்குச்சுன்னா நம்ம பலகீனமாகிடுவோம். அது தாக்க முடியாது, ஏன்னா நம்ம பலசாலி.
நான் ஒரு 70 கிலோ இருக்கிறேன், 10 கிலோவில் இருக்கிறவன் என்னை அடித்தானா திருப்பி அடிக்க முடியும். ஆனால் நான் வந்து ஒரு 30-40 கிலோ இருந்து எனக்கு எதிராக ஒருத்தன் 100 கிலோ இருந்தானா அவன் அடிக்கிற அடி தான் நான் திருப்பி அவனை அடிக்க முடியாது. நான் அவனை 2 அடி அடித்தா அவன் என்னை 10 அடி அடிப்பான். நான் 2 அடி அடித்தா அவனுக்கு சும்மா தட்டி கொடுக்குற மாதிரி அவன் 1 அடி அடித்தவன் எனக்கு அது மரண அடியாக இருக்கும். அப்போ எங்கே பலம் இருக்குது, உனக்கு பலத்தை பெருக்கிட்டு அப்புறம் நீ வா. அப்போ அது வரைக்கும் நீ கொஞ்சம் மைனஸாகவே இரு, தப்பே கிடையாது. ஏன்னா உனக்கும் ஒரு காலத்தில் பலம் பெருகும், அப்போ நீ பேசு. ஆனால் கடவுளோட அருள் உனக்கு இருக்கும்போது நீ பெரிய பலசாலியாக இருந்தாலும் நீ யாரெல்லாம் உன்னை வந்து அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள நீ மறுபடியும் எந்த ஒரு வார்த்தையும் தப்பாக பேச மாட்டேன், தப்பாக நினைக்க மாட்டேன். அவங்க அப்படி பேசுனதால தான் நான் இன்றைக்கி வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு நீ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவேன். ஸோ நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்கள் எதிரிகள் தான் உங்கள் குல தெய்வம். உங்கள் எதிரிகள் வந்து பேசக்கூடிய பேச்சுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிக்க வச்சுது. இந்த அளவுக்கு நம்ம நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கே, இதுக்கு காரணம் இந்த மாதிரி தானே. இதை நான் பண்ணாமல் இருந்திருந்தா இவங்க இப்படி பேசாமல் இருந்திருப்பாங்களா, நம்ம இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிவை அங்கே சாய்ப்பா இந்த எதிரிகள் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ எதிரிகள் நல்லவரா இல்லை கெட்டவர்களா? எப்படி பார்த்தாலும் உங்கள் கணக்குக்கு லாபம்தான், நஷ்டமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் உடல், உங்கள் மனசு, உங்கள் புத்தி, உங்கள் எண்ணம், உங்கள் சொல், உங்கள் செயல் எல்லாமே நீங்கள் கடவுளோட பாதத்தில் இணைச்சிட்டிங்கன்னா ஒரு இடத்துலையும் உங்களுக்கு லாபம் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் அடிபட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு அடியும் உங்கள் கர்மாக்களை குறைக்கிறதுக்கு உண்டான அடிகள். ஒவ்வொரு வலியும் உங்கள் கர்மாவோட வலியை குறைக்கும். ஏன்னா இது நமக்கு தேவையான ஒன்று. இது நமக்கு திரும்ப திரும்ப தேவையான ஒன்று. இந்த வலி இல்லைன்னா வழியே இல்லை. அப்போ இந்த வலி இப்போ நமக்கு வலிக்குது, ஆனால் நாளைக்கு தான் இது நல்ல வழியை ஏற்படுத்த போகுது. ஸோ பெயின் இருந்தால் நல்ல வழி கிடைக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும், தங்கமே தங்கம்னு சொன்ன மாதிரி வழி வந்தா வழி பிறக்கும், தங்கமே தங்கம். எங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? வழி இருந்தால் வழி பிறக்கும், வழி இருந்தால் வழி பிறக்கும். ஸோ மனசில் ஒரு வழியா, உடலில் ஒரு வழியா, இந்த வழியை மற்றவங்க கொடுக்குறாங்களா ஐயோ பாவம் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு வழியை மற்றவங்க கொடுத்தாங்கன்னா ஐயோ பாவம். யார்? நீங்கள் பாவம் இல்லை. உங்களுக்கு வலிய மனதாலேயோ உடலாலேயோ கொடுத்தாங்க இல்லையா, அவங்க ஐயோ பாவம். இது வந்து உண்மையிலே நடக்குது. பொண்டாட்டிய எட்டி உதைச்சவங்க அவருக்கு கடைசியில் காலே இல்லாமல் போயிடுச்சு. அந்த எட்டி உதைச்ச அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு விட்ட கண்ணீர் அதுக்கு உண்டான பலன். கடவுளை நம்பினாங்க, நேர்மையாக இருந்தாங்க, கணவரை விட்டு பிரியல. ஆனால் இன்னைக்கு கணவருக்கு கால் இல்லை. இதை நான் சந்தோஷமாக சொல்லலை, ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. எல்லார் இடத்துலையும் அன்பு செலுத்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ நாம் பத்தியா அப்படின்லாம் இல்லை. இப்பையும் அந்த அம்மா தன்னுடைய கணவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்கிறாங்க. கணவரோ தினமும் தன்னுடைய மனைவியை பார்க்கும்போதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. நம்ம அம்பேசாய் குடும்பத்தில் தான். ஏன்னா அவங்க ஒரு நாள் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, தம்பி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு. யார்? அவர் கூப்பிட்டுருந்தார். இந்த அம்மா பார்ப்பாங்க. அவர் வந்து சரி நான் வரேன். எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் அவங்க சில கேட்கும்போது
ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு தோணும்போது நான் போய் இது நடந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி, நான் சொல்லலை, மறந்துட்டேன். இப்போ இந்த விஷயம் வரும்போது ஞாபகம் வருது. அப்போ வந்து அந்த 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 பெரியவர் வந்து என்னை கட்டிப்பிடிச்சி அழுகுறார். தம்பி, இந்த காலையில் தான்ப்பா இந்த தெய்வத்தை நான் உதைச்சேன் அப்படின்னும் போது அந்த அம்மா, தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள் தம்பி, அதனால் என்ன தம்பின்னும் போது, அவரை நினச்சி அழுவுறதா இல்லை அந்த அம்மாவை நினச்சி அழுவுறதான்னு எனக்கு தெரியல. ஒரு சங்கடமான நிலை எனக்கு அங்கே வந்துச்சு. அந்த அம்மா அழுகுறாங்க. அப்படி அவர் சொல்லும்போது அவர் அந்த அம்மாவை பார்க்கும்போதுல இதுதான். ஸோ இவங்க கர்மா, அவர் கொடுத்த அடியால் கர்மா இந்த அம்மாவுக்கு தீர்ந்துச்சு, அவருக்கு பாவம் அதிகரிச்சுது. ஸோ இதுதான் நடக்குது. ஒருவேளை அவருக்கு அந்த மூர்க்கத்தனமான ஒரு மிருகத்தனமான விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த அம்மாவுக்கு இன்னமும் அவருக்கு நான் வந்த நிலைமை இந்த அம்மாவுக்கு வந்திருக்கும். ஆனால் கடவுள் அந்த அம்மாவை கைவிடலை. கடவுள் அந்த அம்மாவை கைவிடலை. இவங்க தினைக்கும் வேறு மதம், வேறு மதத்தில் இருக்கிறவங்க தான். ஆனால் கடவுள் பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்கும் பொது தான் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஏன் சாமி தான் பெரிய சாமி, ஓ சாமிலாம் சின்ன சாமி அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களை பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம சாயப்பாவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து நார்த் இண்டியன் சாமி, அவரெல்லாம் வணங்கக்கூடாது, அவரெல்லாம் வணங்குனா உனக்கு சோதனைகள் வரும், நம்ம சாமியை கும்பிடு. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், தயவு செய்து மனசில் இந்த மாதிரியான மோசமான சந்தேகங்கள் வந்துச்சுன்னா அதை அறவே தவிர்த்துடுங்க. எல்லா சாமியும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான். நான் சர்ச்சுக்கும் போகிறேன், கோயிலுக்கும் போகிறேன், மசூதியை பார்க்கும்போது உள்ளே போகணும்னு ஆசை. இப்போ நம்ம வீட்டுக்கு ஜெயபாணி அம்மா வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? குரான். ஏன்னா நான் ஏற்கனவே கேட்ட பைபிள் படிச்சிருக்கேன், என்ன குரான் படிக்கலைன்னு அம்மா அன்றைக்கே வாங்கி வச்சுருந்துருப்பாங்க போல். வந்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஏன்னா கடவுளோட மொழிகளை கேட்க 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 திகட்டாததாக இருக்குது. ஒரு 2 ஜாங்கிரியை சாப்பிட்டா திகட்டிடும். ஆனால் கடவுளோட மொழிகள், கடவுளுடைய உரையாடல்கள், பகவத்கீதையில் கிருஷ்ணர் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்குது. அவர் என்னென்ன சேட்டைகள் பண்ணார், என்னென்ன குறும்புத்தனம்லாம் பண்ணார், அதை ரசிக்க நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்க பாருங்க, எல்லாமே துண்டாக போயிடுது. ஸோ எனக்கு ரொம்ப ஆசை, பகவத்கீதையில் இருக்க ஒவ்வொரு சாப்டர்லேயும் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் படித்து தெரிஞ்சு அதை உங்ககிட்ட சொல்லணும்னு. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அனுகிரகம் இருக்குதான்னு தெரியல. ஆனால் சாயப்பா கிட்ட இப்போ உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். நான் வந்து எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய பேசணும், எக்கச்சக்கமாக பேசணும். வாழ்க்கையில் பாதி வருஷத்தை பிஸ்னஸ்லையும் மீதி பாதி வருஷத்தை பிஸ்னஸை முடிச்சுட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் நிலையை இறங்கிடணும். நிறைய கடவுளோட மொழிகளை எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும். அதில் எந்த விதமான பணமும் கலக்கக்கூடாது, பணம் கலக்கவே கூடாது, பணமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு தெளிவான மனநிலையில் இருக்கணும்னு என்னோட விருப்பம். அந்த விருப்பம் நிச்சயமாக உங்களோட ஆசீர்வாதம்லாம் இருக்கிறதால அது 100% நிறைவேறுன்ற நம்பிக்கையும் எனக்கு இங்கே தாராளமாக இருக்குது. ஸோ நடக்கும்போது நடக்கும், அது வரைக்கும் நாம் சந்தோஷமாக இருப்போமே அப்படின்னு சொல்லி தான் நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பொறுமையோடு இருங்க, நிச்சயமாக காரியத்தை சாதிக்கலாம். உங்களோட காரியத்தை சாதிக்கணும்னா உங்களுடைய எமோஷ்னல்ஸை நீங்கள் டோட்டலாக எடுத்துடணும். இது எடுக்க முடியுமா, அப்படியா இப்படியா, இந்த மாதிரியான கேள்விகளை கேட்காதீங்க. எல்லா விஷயமும் சாத்தியமே. ஏன்னா கடவுளோட பார்வை இருக்கிற வரைக்கும் அனைத்து விஷயங்களும் சாத்தியமே. ஸோ உங்கள் வாழ்க்கையில்
பலவிதமான கஷ்டங்கள் துயரங்கள் இந்த மனுஷனால் வந்திருக்கு, அந்த மனுஷனால் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு, எந்த துன்பங்கள் வந்தாலும் ஒரு இன்பம் வந்தால், ஒரு மனுஷனால் இன்பம் வந்தால், ஒரு மனுஷனால் சந்தோஷம் வந்துச்சுன்னா, ஒரு மனுஷனால் வெற்றி வந்துச்சுன்னா, அதை நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி இந்த துன்பத்தையும் இந்த கஷ்டத்தையும் இந்த துயரத்தையும் இன்னொரு மனுஷங்க மூலமாக வந்துச்சுன்னா அதை கொண்டாடுங்கள். கொண்டாடுவதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லைன்றது மட்டும்தான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுக்க தான் உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், என்னோட கணவர் அடிக்கிறாரு, என் கணவர் உதைக்கிறாரு, என் கணவர் என்னை கேவலமாக பேசுகிறாருன்னு சொல்கிறதால அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பொறுமை, அதாவது பொறுமையாக இருந்ததால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள்ஸ் அங்கே நடந்திருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ இதை தாண்டி என் கணவர் திட்டுறாரு, என் கணவர் பிரச்சனை பண்ணுறாரு, இதனால் நான் தினமும் அழுதுகிட்டு இருக்கேன், என்னோடய உறவு என்னை விட்டு பிரிஞ்சுது, இதனால் என் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களுக்கும் நான் ஆளாகி இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது, இந்த நிலையால் மறுபடியும் துன்பத்தை நம்ம மறுபடியும் அந்த துன்பன்ற கடலில் குதிக்கிறோம். ரைட்டா? கடலில் குதிக்கிறோம். அதை தாண்டி நம்மளோட புத்தி வேலை செய்யாமல் போகுது. ஏன்னா மனசில் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, அவ்வளோ அழுத்தம். அந்த அழுத்தத்தில் இருந்து வெளியில் வர முடியல. அதனாலேயே நம்ம புத்தி வேலை செய்யலை. ஸோ மனசில் குழப்பமும் பயமும் பதட்டமும் இருப்பதால் வாழ்க்கையில் வாழ முடியல, வாழ்க்கையில் வெல்ல முடியல. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும், நடந்தே தீரும். இப்போ இதில் பற்றி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ எல்லாமே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சரியான திசையில் பயணிக்கணும். திசை மாறிடுச்சுன்னா ஆபத்து. திசை மாறவே கூடாது. திசை மாறிடுச்சுன்னா ஆபத்து. அப்போ அது ஆபத்து இல்லாத பயணம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆபத்து இல்லாமல் பயணத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் வெல்வதற்கு உண்டான விஷயங்களும் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன், வெல்வதை தவிர வேறு எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில். ஆனால் அதற்கு தேவை உங்களுக்கு பொறுமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பொறுமை முக்கியம். அடுத்தது ரெண்டாவது, கடவுள் என்னை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் முக்கியம். கடவுள் உங்களை கைவிட மாட்டாருன்னா இங்கே பிரச்சனைகளே தீர்ந்துடுச்சு. கடவுள் மேலே நம்பிக்கை எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு இந்த மாய சக்தி ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கண்டிப்பாக நீ ஏன் பொறுமையாக இருக்க, நீ ஏன் இன்னமும் இவ்வளோ ஒரு மோசமாக உன்னை வச்சுருக்காங்க, நீ பொங்கி எழு, திருப்பி பதில் கொடு அப்படின்லாம் கேட்கும். திருப்பி பதில் கொடுக்க சொல்லும். திருப்பி பதில் கொடு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். நீ உன் மேலே எந்த தப்பும் இல்லை, ஏன் நீ பொறுமையாக இருக்க, ஏன் பொறுமையாக இருக்க, ஏன் பொறுமையாக இருக்குன்னு. ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் போட்டு உடனே உடச்சிடுவோம். அது மூலமாக வேற ஒரு விதமான ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆபத்து எல்லா இடத்துலையும் சூழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆபத்து சுற்றி 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 உங்களை இது பண்ணும். ஆனால் இந்த ஆபத்துலேருந்து வெளியில் வரணுன்னா உங்களுக்கு தேவை பொறுமை. பொறுமை இருக்கிறவன் கண்டிப்பாக இந்த ஆபத்துன்ற வளையத்துக்குள்ளே அவன் சிக்க மாட்டான். அந்த வளையத்தில் இருந்து அவன் வெளிவந்துடுவான். வெளியே வந்ததுக்கப்புறம்தான் அவன் வாழ்க்கையில் தன்னுடைய வெற்றி பயணத்தை அவன் தொடருவான். வெற்றி பயணத்தை அவன் அப்போ தான் தொடருவான். அது வரைக்கும் அவன் தொடர மாட்டான். அது வரைக்கும் அவன் தோல்விக்குள்ளே தான் இருப்பான். அந்த பொறுமையை காக்கிறவன் மட்டும்தான் வாழ்க்கையில் டாப் மோஸ்டில் போய் நிற்பான். நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மாதிரி நீங்கள் மின்னுவீர்கள். மின்ன வைப்பார். அதுதான் அந்த ஒரு பவர். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. பொறுமையாக இருக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பலன்கள். ஆனால் பேட் லக், மனுஷனுக்கு அந்த பொறுமை அப்படின்றது ஒன்று இல்லாமலே இருக்குது.
இந்த பொறுமைன்றது இல்லாமல் இருக்கிறதால தான் இவனுக்கு இவ்வளோ பெரிய சிக்கலும் இவ்வளோ பெரிய கஷ்டங்களும் இவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதை அவன் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு நிலையை அவன் அடைந்து கொண்டே இருப்பான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். இனிமேல் கேள்விகள் நிறைய கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் பொறுமை இழந்து நீங்கள் வார்த்தைகளை விட்டுருக்கீங்க? எத்தனை பேர் பொறுமையை இழந்து நம்பிக்கையை விட்டுருக்கீங்க? எத்தனை பேர் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு இந்த பிரச்சனையை திசை திருப்ப முயற்சிகள் செஞ்சுருக்கீங்க? ஸோ இதில் எவ்வளோ வெற்றி பெற்றீங்க? வெற்றி பெற்றீங்களா, வெற்றி பெறலையா, இல்லை இது டெம்பரவரியாக கிடைச்ச வெற்றியா, இல்லை நிரந்தரமாக கிடைச்ச வெற்றியா? இது எல்லாத்தையும் நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து தான் நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அது சரியான திசையை நோக்கி போகும். இதை இடத்த நம்ம விட்டுட்டோம், இல்லை இதை பற்றி நம்ம யோசிக்கலை, இந்த இடத்துல இருந்தே இதை பற்றி நம்ம யோசிக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்தெந்த மோசமான சிச்சுவேஷன்ஸ் வருமோ அத்தனையும் வரும். இப்போ நமக்கு வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணமே இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அப்போது அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் தான் இத்தனை வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அப்போது பொறுமை காக்கணும். உங்களுக்கு எதிராக சில நபர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு நல்லதுக்குன்னு நினைக்கணும். அவங்க எந்த விதமான அர்ச்சனைகள் செஞ்சாலும் சரி, அதை நமக்குன்னு ஒரு எதிர்காலத்தை சாய்ப்பா உருவாக்கி தருவார். அது வரைக்கும் நாம் பொறுத்திருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நீங்கள் வைக்க தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். ஏன்னா சிலதெல்லாம் கர்ம அடிப்படையில் வாழ்க்கை இருக்குது. அந்த கர்மாக்கள் அடிப்படையில் தான் நம்ம ஒரு விஷயமும் இங்கே நடக்குது. அப்போது நாம் சில முயற்சிகள் செய்யும்போதும் சில முடிவுகள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதே போல் பொறுமை காக்கும்போது ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ அதை தாண்டின ஒரு சக்தி உங்களுக்கு சரியான முறையில் அந்த திசையை காட்டும். இப்போ எந்த திசையில் போகிறதுன்றது தான் பிரச்சனை. அதாவது திசைகள் பல, அதில் பல திசைகள் இருக்கிறதுல எல்லா பக்கமும் போயிட முடியாது. ஏன்னா சிலது ஆபத்து நிறைஞ்ச இடமா இருக்கும், சிலது கடவுளுடைய வழிகாட்டுதலின்படி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய இடமா இருக்கும். இதை எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றத்தை கடவுள் நமக்கு கொண்டு நிறுத்துகிறாரு. இதற்கு காரணம் நாம் கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை, நாம் கடவுள் மேலே வைக்கக்கூடிய அன்பு, நாம் கடவுளுக்காக காத்திருப்பது, கடவுள் மேலே அன்பு செலுத்துவது, இது எல்லாமே நமக்கு இங்கே நல்ல முறையில் கை கொடுக்கும். இப்போ கை கொடுக்கலனாலும் பின்னாட்களில் அது கை கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியது, கற்றுக்க வேண்டியது. வாழ்க்கையில் வாழ்வதற்கான அத்தனை வழிமுறைகளும் நம்ம அன்பே சாயப்பா நமக்கு அன்பே சாயப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறார் எண்ணங்கள் மூலமாக. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு ஆடியோவும் அதோட கண்டினியூஷனாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஆடியோவும் எது செப்பரேட்டாக இருக்கலாம், அது செப்பரேட்டாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தயவு செய்து கேளுங்க. கேட்டுட்டு அதில் என்ன கற்றுக்கிறீங்களோ அதை கற்றுக்கோங்க. கற்றுக்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமாக தான் நாம் பேச முடியும். ஸோ நேரடி தொடர்பில் நாம் இருக்கிறோன்றதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. சாய்ப்பாவை நம்ம கூடவே இருந்து நமக்கு தேவையான அத்தனை வழிமுறைகளும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார்ன்றதை மறக்காதீங்க. அப்போ நடப்பவை அனைத்தும் நன்மைக்கேன்னு சொல்லி பகவத்கீதையில் சொன்னக்கூடிய விஷயங்களும் இதுதான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடந்துக்கிட்டு இருக்குதோ அதுவும் நன்றாகவே நடக்குது, எது நடக்க இருப்பதோ
அதுவும் நன்றாகவே நடக்கும். இதை எல்லாமே இந்த வார்த்தைகள் தெரியும். ஆனால் இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம மாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றி விளக்கேற்றி வச்சுட்ருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், வார்த்தைகளுக்கு தான் சக்தி இருக்குது, ஓகேவா? அந்த ஃபோட்டோவுக்கு இல்லை, ஓகேவா? அந்த வார்த்தைகளுக்கு எப்போ சக்தி இருக்குன்னா, அந்த வார்த்தைகளை எப்போ நீங்கள் முழுவதும் பயன்படுத்துகிறீங்களோ அப்போ தான் அதனுடைய சக்தி அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் திசை. இந்த திசையில் போகும்போது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.